ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது வந்து டொயோட்டா கேம்ரி. இது வந்து 16 மாடல். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சேஸ் நம்பர் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு சேஸ் நம்பர் எங்கே இருக்குதுன்னு சில பேருக்கு தெரியல. இது வந்து வேறு எங்கேயும் இல்லை, டிரைவர் சீட்டுக்கு கீழே தான் இருக்குது. நம்ம டிரைவர் சீட்டுக்கு கிட்ட வந்து இந்த பட்டன் இருக்கும் பாருங்கள். இந்த பட்டனை பேக்கில் தள்ளினா அப்படியே போகும் சீட்டு. இதை பேக்கில் தள்ளினோடனே கீழே இருக்கும் வின் நம்பர். சின்ன பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும். அந்த பாக்ஸில் இருக்கும் உள்ள ஃப்ரேம் நம்பர்னு போட்டுருப்பாருங்க. இதை வந்து நீங்கள் புல் பண்ணிங்கன்னா தூக்குனிங்கன்னா சேஸ் நம்பர் உங்களுக்கு இருக்கும். நிறைய பேருக்கு இந்த சேஸ் நம்பர் எங்கே இருக்குன்னு தெரியாது. கேமரா பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிறது கூட தெரில, அவ்வளோ ஸ்மூத்தாக சைலண்ட்டாக இருக்குது. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சீட்டில் ஏர் வெண்ட்டு தான். பேசஞ்சர் சீட்டில், டிரைவர் சீட்டில், பின்னாடி பேசஞ்சர் சீட்டில் எல்லாத்துலேயும் ஏர் வெண்ட்டு, சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியாக ஏர் கண்டிஷனர் வரும். அதுக்கு கண்ட்ரோல் பண்ணுற பட்டன்ஸும் சென்டரில் இருக்குது பாருங்கள். ஃபுல் கண்ட்ரோல் இருக்குது. ஃபுல்லாக நீங்கள் எவ்வளோ ஸ்பீடு வேணுமோ ஏர் கண்டிஷனர் அந்த ஸ்பீடு அளவுக்கு வச்சுக்கலாம். அதுக்கு கண்ட்ரோல் பண்ணுற பட்டன்ஸ் வந்து முன்னாடி இங்கே காட்டுற பாருங்க. இது இந்த இடத்துல தான் இருக்குது. நம்ம எவ்வளோ ஸ்பீடு வேணுமோ அவ்வளோ ஸ்பீடு வச்சுக்கலாம். ரெண்டும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே இருக்குது கண்ட்ரோல் பண்ணுறது. அப்புறம் நம்ம இங்கே டிரைவர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு பக்கத்தில் பேசஞ்சர் சீட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த திங்ஸ் யாராவது வச்சுட்டாங்கன்னா இந்த சைட்லேருந்து நம்ம எடுக்கிறதுக்கோசம், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கோசம் இங்கே சைட்லேயே டிரைவருக்குன்னு பட்டன்ஸ் அங்கே வந்துடுது. நம்ம எதாவது திங்ஸ் இருந்தால் இந்த சைடு எடுக்கலாம். இல்லை நம்ம டிரைவர் ஹேண்டில் பண்ணுறதுக்கோசம் இந்த பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹேண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா இந்த மெர்சிடிஸ் பென்ஸில் வர மாதிரியே கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக. இதை புஷ் பண்ணால் ஹேண்ட் பிரேக் ஆகும், திருப்பி புஷ் பண்ணிங்கன்னா ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் ஆகும். அப்போவே மெர்சிடிஸ் பென்ஸ் ஈக்குவலுக்கு எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க வண்டியில். எஸ் கிளாஸ் அளவுக்கு இருக்கும்.